அதாவது என்னன்னா 2 விஷயம் நடந்திருக்கும். ஒண்ணு அவங்கள பிரிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இவங்க வந்து முழுக்க சித்ரா வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் வருமானத்துக்காக, ஃபினான்ஸ்க்காக. ஏன்னா இப்போ ஏம்நாத் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்றா இருந்து அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டது எல்லாம் பார்க்க ஆரம்பித்தான். 2வது வந்து அவங்க மேரேஜும் வந்து எல்லாமே இவன் தான் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்பொழுது கூட எல்லாமே இவன் சைடில் தான் ஃபினான்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஏதோ வந்து நம்ம கையை மீறி நம்ம பொண்ணு போயிடுவாளோ, நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட வந்து முழுசாக போயிட்டு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது சொல்லி ஏதோ ஒரு இது யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். இல்லை யாராவது அவங்க போட்டு குழப்பிருக்கலாம். சரியா? இல்லை வேறு யாராவது கூட தவறாக சொல்லியிருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு மூளை இருக்கும். நம்ம பொண்ணை பற்றி நம்மளுக்கு தெரியணும், நம்ம மருமகனை பற்றி நம்மளுக்கு தெரியணும். சரியா? சரி, ஃபைனலாக அவங்க யார்? உங்களுக்கு தான் மருமகன், உங்களுக்கு தான் பொண்ணு, நாளைக்கு குழந்தை குட்டி பண்ணால் அது எல்லா சொத்து பற்றி சம்பாதிச்சோட உங்களுக்கு தான். ஸோ இந்த நடுவில் வந்து ஏதோ யாரோ பூந்து விளையாடிக்காங்க தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, இவளுக்கு யார் வந்து அந்த பரிகாரம் பண்ணாங்களோ அவர் தான் ஃபஸ்ட்டு இறந்துருக்கார்.